வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மே லாஸ்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும். வாரம் வந்து நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது. நிஃப்டி நல்லாவே வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, பட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது. மந்த்லி ஆர்எஸ்ஐயில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். அது என்னது, இப்போ வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து என்ன இருக்குது, எஃப்ஐஸ் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது, அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டு. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, நான் எப்போ வழக்கம் போல சொல்கிறது தான். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட். ஓகே, இப்போ நம்ம வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் இருந்தால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன, நெட்டாக என்னாச்சு நம்ம மார்க்கெட்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா அந்த நியூஸ் தான் இப்போ வர வாரத்துலேயும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 24th மே, அதாவது சாட்டர்டே நைட் 8 o'clock நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சின்ராஸ் எப்போ வேணாலும் ட்வீட் பண்ணுறாரு. திடீர்னு வீக்கெண்டில் அவருக்கு வந்து போர் அடிச்சிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ட்வீட் அழுத்து விட்டாருன்னு வச்சுக்காங்க சண்டே அன்னைக்கு. அது வந்து என்னுடைய இந்த வீடியோவில் வந்து கவர் ஆகாமல் போயிடும். அதனால நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, ரைட்டு. இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நியூஸ், அதாவது இது நல்லா பாருங்க, நான் ஒவ்வொரு வாரமும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் சொல்றது. பாசிட்டிவ் நிறைய நியூஸ் இருக்கும், நெகட்டிவ் குறைவாக இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் குறைவாக இருக்கும். ஒரு சில வாரம் வந்து பாசிட்டிவே இருக்காது, அதே மாதிரி ஒரு சில வாரம் வந்து நெகட்டிவே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான டைம்லாம் வந்து மார்க்கெட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நமக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸுங்கிறது குறைஞ்சிடுச்சு, நெகட்டிவ் நியூஸுங்கிறது அதிகமாகிடுச்சு. அது பார்க்கும்போது நெட்டாக வந்து மார்க்கெட்டும் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நியூஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணணும். லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்து, அதாவது எஸ்டர்டே ஃப்ரைடே ஈவினிங் வந்த நியூஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டிவிடெண்டு 2.69 lakhs crore வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து தான் வந்து மான்சூன் வந்து ஜூனுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆகிடும், அதாவது மே 25th 26th வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கேரளாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ மான்சூன் வந்து எர்லியராக ஸ்டார்ட் ஆகும், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ். ஏன்னா இந்தியாவுடைய முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். அதனால அது வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இந்த ரெண்டு நியூஸ் தான் வந்து பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, வேற எந்த நியூஸுமே கிடையாது இந்தியாவை பொறுத்தவரையும் சரி, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரையும். ஓகே, இப்போ நெகட்டிவ் நியூஸு நான் வரேன். நெகட்டிவ் நியூஸ் பொறுத்தவரையும் நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கும்போது ருப்பி வந்து டிப்ரிசியேட் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் வீக் வந்து 85 நியர்லி வந்தது, இப்போ வந்து 86க்கு வந்துருக்குது. இது வந்து ஒரு பேட் நியூஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து எஃப்ஐஸ் வந்து மறுபடியும் வந்து F2 பட்டன், அதாவது செல் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் அவங்க வந்து நெட்டாக வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து நெக்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து சின்ராஸ் டேரிஃப் ட்ரம்ப் வந்து சம் ட்வீட் போட்டிருந்தாரு ஃப்ரைடே ஈவினிங். ஆப்பிள் பொறுத்தவரையும் இந்தியா வேற எந்த கண்ட்ரியில் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஎஸ்ல வந்து செல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 25% டேரிஃப் அப்படின்ட்டாரு. அதுக்கடுத்தது வந்து சாம்சங் சம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நெக்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் நியூஸு. அதுக்கடுத்த வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 50% டேரிஃப் இது வந்து ஜூன் 1st வீக்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மேஜர் பேட் நியூஸு. யூஎஸோடைய பாண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது 30-year ஈல்டு 5.1 அரௌண்ட் வந்துருச்சு, 10-year ஈல்டு 4.65 வந்துருச்சு, 2-year ஈல்டு. ஸோ எல்லாமே பாண்டுடைய ஈல்டு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவர் வந்து அகைன் வந்து ட்ரேட் வார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரெசஷன் வரும் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸில் தான் இருக்குது. ஸோ நெட்டாக வந்து பாசிட்டிவ் நியூஸுங்கிறது 2 தான் இருக்குது, நெகட்டிவ் நியூஸுங்கிறது அணிவகுத்து வருது. ஓகே, இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நெட்டாக நிஃப்டி வந்து 0.75% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் 0.7% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது.
ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் 0.45% மிட் கேப் இண்டெக்ஸும் ஸ்மால் கேப் வந்து 1% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் வீக் பொறுத்தவரையும் 11,600 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் 5 செஷனில். இந்த மாதம் மே மந்த்தை பொறுத்தவரையும் 12,191 கோடிக்கு அவங்க வந்து பையிங்கில் தான் இருக்கிறாங்க. பட் இந்த லாஸ்ட் வீக் தான் செல்லிங்கு, அதுக்கு ப்ரீவியஸ் 3 வீக்ஸாகவே வந்து அவங்க வந்து பையிங்கில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா. டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் 11,200 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையும் 34,500 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம மார்க்கெட்டில். யாருடைய பணம்? எல்லாமே நம்மளுடைய பணம் தான். எல்லாம் எஸ்ஐபி லம்சம்னு எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த அமௌண்ட்டு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் வீக்கோடைய ஹிஸ்ட்ரி. இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 12:10 AM ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது. அதாவது அவருடைய ஸ்பீச் வந்து நமக்கு வந்து மண்டே மார்னிங் மார்க்கெட்லேயே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கடுத்தது வந்து டியூஸ்டே யூஎஸ்ஏலேருந்து டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் இருக்குது. வெனஸ்டே இந்தியாவில் வந்து ஐஐபி டேட்டா வருது. அன்னைக்கு ஈவினிங் வந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது. அவங்க வந்து எந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்ல போகிறாங்க. தேர்ஸ்டே ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ், யூஎஸ்ஏலேருந்து ஜிடிபி டேட்டா வருது. ஃப்ரைடே இந்தியாவுடைய ஜிடிபி அண்ட் ஈவினிங் வந்து யூஎஸ்ஏலேருந்து கோர் பிசி இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. ஓகேங்களா. இதுதான் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு. இப்போ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 68% ஷார்ட்டுக்கு வந்துட்டாங்க. ப்ரீவியஸ் வீக் வந்து 50% வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 64%க்கு வந்தாங்க. அப்புறம் ஒரே நாளில் வந்து 350 பாயிண்ட் நிஃப்டி ஏறும்போது ஷார்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 54%க்கு வந்தாங்க. இப்போ வந்து 68% இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய ஷார்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து யார் அதிகமாக ஷார்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் ஜஸ்ட் 2%, அதாவது 52% தான் ஹையாக இருக்கிறாங்க. கிளைண்ட் வந்து ஆஸ் யூஸ்வல் பையிங் கொண்டாங்க 59%. அதுக்கடுத்தால வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து யார் எந்த ஒரு பொசிஷனும் இல்லை. எஃப்ஐஸ் மட்டும் தான் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 68% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஃப்ரைடே க்ளோசிங் டேட்டா. ஓகேங்களா. ரைட்டு. இப்போ வந்து வர வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்ஐ டேட்டா வந்து உங்கள் என்ன ஷேர் பண்ணிடுறேன். அதாவது ஜஸ்ட் ஒரு ரிமெம்பர் கொடுக்குறேன். லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 26,000. இந்த 26,000 இருக்கும்போது என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னுடைய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து 83ல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரஸ் ஜோன். ஒவ்வொரு டைமும் வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து 80க்கு மேலே வரும்போது எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்து வந்த நாள் எல்லாமே வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. 24,250 வரும்போது மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தேன். அப்போ என்ன வார்னிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னா மந்த்லி ஆர்எஸ்ஐ 14 டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐ வந்து பிரேக் பண்ணுது. இப்போ தான் இனிமேல் தான் வந்து ரியல் பேனிக்கே வரப்போகுது அப்படின்ட்டு 24,250 ஒரு வார்னிங் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் இறங்கிட்டே வந்துச்சு. 22,000 இப்போ ரீசெண்டாக வந்து லோ. இந்த 22,000 வரும்போது மந்த்லி ஆர்எஸ்ஐ என்ன இருந்துச்சு அப்படின்னா 52க்கு இருந்துச்சு. ஓகேங்களா. அது வரையும் ஓகே. இப்போ வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 65ல் இருக்குது. ஓகே, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னா 14 டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐ வந்து 70ல் இருக்குது. மந்த்லி ஆர்எஸ்ஐ 65ல் இருக்குது. இன்னும் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 14 டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐயை வந்து பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே போகிறதுக்கு. ஸோ இந்த 14 டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐயை வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல் டைம் ஹையும் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ப்ரீவியஸாக வந்து ஒவ்வொரு டைமும் வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ 14 டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐ வந்து பிரேக் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து பட்டாசு கிளப்பிக்கிட்டு போயிருக்குது. அதனால் இப்போ வந்து அந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்ஸ் பிரேக் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டி வந்து நியர்லி வந்து 25,500 வரணும். அது பிரேக் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து பிரேக் பண்ணணும். என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். அது வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நான் வந்து வீடியோவில் ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. அதாவது மந்த்லி ஆர்எஸ்ஐ 65ல் இருக்குது. 14 டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐ
70 இருக்குது. இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங். இந்த 14 days க்ளோசிங்கை வந்து மந்த்லி RSI வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். ரைட், ஓகே. இப்போ வாரம் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிஃப்டி ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு. என்ன ரேஞ்ச்? 22,000 to 23,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு பிரேக் ஆச்சு. 23,000 to 24,000 இருந்துச்சு. இப்போ வந்து 24,000 to 25,000 இப்போ வந்து ரேஞ்ச் இருக்குது. 24,000 சொல்கிறத விட 24,400 இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். 24,400 பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 24,000 பிரேக் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை 24,400 பிரேக் பண்ணல, இது வந்து லாஸ்ட்டு தேர்ஸ்டே கூட அந்த லோ நியர்லி வந்துச்சு, ஆனால் பிரேக் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 24,000 வந்து பிரேக் 24,400 வந்து பிரேக் பண்ணலை, மேலே போகுது அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 25,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 25,200ங்கிறது வெரி 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 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த 25,200 பிரேக் பண்ணாவே வந்து மந்த்லி RSI வந்து அது பிரேக் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். பட் 25,200ங்கிறது ஒரு மேஜிக் கிரிட்டிக்கல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் 24,400லேருந்து 25,200 வரையும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து வயலண்ட் மூவ்மெண்ட் எவ்ரிடே கிடைக்கும். நிஃப்டியில் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 300 பாயிண்ட்ஸ் வந்து 700 பாயிண்ட்ஸ் வரையுமே வந்து ஸ்விங்கு கிடைக்குது. சம்டைம்ஸ் எக்ஸ்பிரி டேலையும் வந்து நல்லா வந்து ஸ்விங்கு கிடைக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, இந்த எல்லா எக்ஸ்பிரியும் வந்து மந்த்லி எக்ஸ்பிரி கொண்டு வந்து இது வந்து 5th மந்த்து. ஃபஸ்ட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இது வந்து 5th மந்த்து. இந்த லாஸ்ட் 4 மந்த்தாவே வந்து மந்த்லி எக்ஸ்பிரியில் நிஃப்டி வந்து ஒரு பெரிய வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் ரேஞ்சிலே தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? இந்த மே எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் லாஸ்ட் 4 எக்ஸ்பிரி வந்து ரேஞ்சில் தான் இருந்துச்சு தேர்ஸ்டே அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ வாரம் என்ன அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் தான் 24,400. இந்த 24,400 பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபர்தராக வந்து ஒரு வீக் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டினியூவாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ 24,400ங்கிறது வீக்லி சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 வந்து 25,100 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 தான், வேறு வழியே இல்லை. 25,000 தான் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ். தென் 25,100 சப்போர்ட். 24,400 கீழே வந்துச்சு அப்படின்னா 24,000 வந்து பிரேக் பண்ணணும். சப்போஸ் 25,100 200 மேலே போச்சு அப்படின்னா 25,400 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட்டு லைக் ஆல்மோஸ்ட் 1 மந்த்தாகவே இருக்கிற ரேஞ்ச் வந்து இதுதான் 56,000 தென் 54,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் லாஸ்ட்டு 1 மந்த்தாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸுங்கும் போது 55,700 வந்து 56,000 இது வந்து ரெசிஸ்டன்ஸு. 56,000க்கு மேலே போச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லை 56,000 பிரேக் பண்ணல அப்படின்னா 55,700 to 800ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 54,500 தென் 54,100 100க்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 53,500 வரையும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா நம்பருங்களுமே என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.